சின்ன மருமகள் அடுத்த எபிசோடுக்கு உண்டான ப்ரமோவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குழந்தை காணாமல் போன விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சு, தமிழுக்கும் தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் ரொம்பவே அப்செட் ஆகிடுறாங்க. அம்மாச்சியை பிடிச்சி பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஏமாச்சி நீங்கள் கம்முனே இருக்க மாட்டீங்களா? நீங்கள் பண்ணதுனால தான் இவ்வளோ தூரம் பிரச்சனையாகி என் குழந்தை காணாமல் போயிடுச்சு. பிறந்து ஒரு நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே இந்த மாதிரிலாம் சிக்கலாயிடுச்சு. ஏன் பாட்டி அம்மாச்சி இப்படியெல்லாம் பண்ணீங்க? உங்கள் மேலே எனக்கு அதனால தான் இந்த அளவுக்கு எனக்கு கோபம் வருது அப்படின்னு சொல்லி அம்மாச்சியை பிடிச்சி பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க தமிழ். நான் இப்போவே கிளம்பவே நான் போய் என் குழந்தைக்கு கூட்டிகிட்டு கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறத கேட்காமையே தமிழ் எல்லாத்துக்கும் கையை உதறி விட்டுட்டு போகிறாங்க. அம்மாச்சி தடுத்து நிறுத்துங்கடி, பச்சை உடம்புக்காரியாக இந்த மாதிரி போகிறா, நிறுத்துங்கன்னு சொன்னோன்னே வசந்தியும் அம்மா நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, அவள் கோவத்தில் சொல்லிட்டு போகிறா அப்படின்னு சொல்லி, இல்லைம்மா எனக்கு அவள் பேசுனது எனக்கு என்னால் தாங்கிக்க முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தமிழ் இப்படி என்னை பேசிட்டாலேங்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியல, நான் இப்போவே போகிறேன், போய் ராஜாதுக்கிட்ட போய் சொல்லி இந்த குழந்தைய என் கொள்ளு பேரனை கண்டுபிடிச்சி கொடுக்க சொல்லி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. தமிழ் சொல்கிறத கேட்காம குழந்தைய தேடன்னு சொல்லி போகிறாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா பாட்டி இங்கே வரும்போது ராஜாங்கத்தோட வீட்டுக்கு வர்றாங்க. அங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி தான் முதல்ல பாட்டி வர்றதை பார்க்குறாங்க. இந்த கிழவி எதுக்கு இங்கே வருது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உள்ளே வர்றாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ராஜாங்கமும் மோகனாவும் பார்த்தீங்கன்னா குழந்தை காணாமல் போன சோகத்தில் ஆளுக்கு ஒரு மூலையில் உட்காந்துருக்காங்க. மலர் அழுதுட்டு உட்காந்துருக்காங்க. சேது அப்செட் ஆகி உட்காந்துருக்கு. அப்படி சேது வெளியிலேருந்து வரல, இவங்கெல்லாம் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ சேது வர்றப்போ ராஜாங்க கேட்குறாரு, என்னாச்சு, ஏதோ குழந்தைய பற்றி எதை தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி சேதுகிட்ட கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி பேசிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ ராஜாங்கத்தோட தங்கச்சி ஈஸ்வரி பற்றி கேட்குறாங்க. என்ன அத்தாச்சி, குழந்தை காணாமல் போன சோகம் கொஞ்சம் கூட உங்கள் முகத்தில் தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே ஈஸ்வரி ஏன் குழந்தை காணாமல் போனால் சோகம் முகத்தில் தெரிஞ்சாதான் அவனுக்கு நம்புவியா அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா நான் தான் குழந்தைக்கு அடுத்து இப்போ இவ்வளவு பண்ணணும்னு சொல்லி நீ சொல்லிவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இருந்தாலும் இருக்கலாம், ஏன்னா உங்கள் அண்ணன் பொண்ணு ஐஸ்வர்யா நல்லா வாழணும், அதுக்கு சேதுவோட குழந்தை தான் இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாம் செஞ்சாலும் செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாரு கம்மல் பேசாமல் இருந்துரு, என்னை டென்ஷன் பண்ணாத அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா சேதுக்கு ஒரு கால் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி செக் போஸ்ட்டில் ஒரு குழந்தைய பிடிச்சிருக்கிற ஒரு குழந்தைய கிடச்சிருக்கு எங்களுக்கு, அது உங்கள் குழந்தையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க கூப்பிட்டு சொல்கிறாங்க. இதை உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது கிளம்பி போகிறாங்க. சேது கிளம்பி போய் அங்கே செக் போஸ்ட்டில் போய் பார்க்கும்போது சேதுவோட குழந்தை தாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழந்தைய எடுத்துகிட்டு காரில் கூட்டிகிட்டு போகிறாரு சேது. இப்போ சேது நினைக்கிறாரு, பேசாமல் குழந்தை தமிழ்கிட்டே இருந்திருந்தா இவ்வளோ தூரம் பிரச்சனையே ஆகிருக்காது, இது தேவையில்லாமல் நம்ம இங்கே இது பண்ணதுனால தானே இந்த அளவுக்கு பிரச்சனை இந்த குழந்தைக்கு அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிவிட்டு காரில் போயிட்டுருக்காரு. சரி நம்ம இப்போவே கொண்டு போய் தமிழ்கிட்டே இந்த குழந்தைய கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி, இது அவகிட்ட இருக்கிறதா சரி அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. அங்கே தமிழ் அப்படியே குழந்தைய தேடன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பக்கத்தில் எல்லாம் ஓடி குழந்தைக்கான குழந்தைங்க தேடிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே தமிழுக்கு சேதுக்கு ரொம்பவே மனசு வருத்தப்படுறாரு. சரி இவ்வளோ கஷ்டப்படுறாள் இந்த ஒரு குழந்தை, அவகிட்ட இருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்ததுனால தான் இவ்வளோ தூரம் பிரச்சனை, தாயும் பிள்ளையும் பிரித்த ஒரு பாவத்துக்கு நான் ஆளாயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணுற அப்படி சேது. அதுக்கப்புறமா நேராக கொண்டு போய் நேராக அவங்க வீட்டு வாசலில் கார் நிற்கிது. அப்போ வசந்தி செல்லப்பாண்டி இவங்க எல்லாமே ஓடியாராங்க. அதுக்கப்புறமா இந்த குழந்தை இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தமிழ்கிட்ட இருக்கட்டும்னு சொல்லிட்டு தமிழை கூப்பிட்டு இது உங்கள்கிட்ட இருக்கிறதா சரி குழந்தை அப்படின்னு சொல்லி தமிழ்கிட்ட குழந்தைய ஒப்படைச்சிட்டாரு. இதுதான் இந்த எபிசோடுக்கு உண்டான ப்ரமோவாக பார்க்குறோம். ஃபுல் எபிசோடோட டீட்டெயில்ஸை நம்ம பொறுத்து பார்க்கலாம்.